ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது. தெரியாத நண்பர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தகவல். நான் இன்று ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கலாம் என நான் வந்துள்ளேன். நான் வாழைச்சேனை சத்தியன். அந்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மொபைலிலிருந்து இன்னொரு மொபைலுக்கு மொபைல் டாட்டாவை வைஃபையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவது எப்படி என்பது தங்களுக்கு தெரிந்திருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவர்கள் இந்த வீடியோவுக்குள் வரும் கொமாண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நாங்கள் அதுக்குரிய வழிமுறையை நாங்கள் செய்கிறோம். இப்போது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வைஃபையை இன்னும் பல ஃபோன்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவது, இதை பற்றி சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவர்களுக்கு தெரிந்தவர்கள் கட்டாயமாக சொல்லிக் கொடுங்கள். தெரியாதவர்களுக்கு தெரிவிப்பதே எங்களுக்கு தெரியாதவற்றை தெரிவிப்பதை நோக்கம். ஓகே நண்பர்களே, இப்போது அந்த தகவலை எப்படி நாம் செய்வது என்பதை பற்றி சொல்லித் தருகிறேன். பாருங்கள். முதல் உங்கள் 2 ஃபோன்களை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஃபோனில் மாத்திரம் வைஃபை கனெக்ஷன் இருக்கும், மற்ற ஃபோனில் வைஃபை கனெக்ஷன் இல்லை. நீங்கள் 2 ஃபோனிலும் ப்ளூடூத்தை ஆன் பண்ண வேண்டும். இந்த ப்ளூடூத்தின் மூலம்தான் இந்த வைஃபை கனெக்ஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ள முடியும். 2 ஃபோனிலும் ப்ளூடூத்தை ஆன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஆன் பண்ணிவிட்டு அதை சர்ச் பண்ணி 2 ஃபோனிலும் ப்ளூடூத்தை ஆக்டிவ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஆக்டிவ் பண்ணிவிட்டு செட்டிங் போங்க. செட்டிங் போயிட்டு மோர் நெட்வொர்க் செட்டிங் போங்க. அதில் டெத்தரிங் அண்ட் ப்ராஃபிட் காஸ்ட் அதை ஆன் பண்ணி ப்ளூடூத் டெத்தரிங் என்பதை டிக் பண்ணி வைத்துவிட்டு பேக் வாங்க. பேக் வந்துவிட்டு நீங்கள் மற்ற ஃபோனில் ப்ளூடூத்தை ஆன் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். ஆன் பண்ணிவிட்டு அந்த மொபைலில் பாருங்கள், ப்ளே ஸ்டோரை ஆன் பண்ணுகிறேன். ஆன் பண்ணிவிட்டு ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண இப்போது கொடுப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் செக் யுவர் கனெக்ஷன் அப்படின்ட்டு விழுக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைஃபையும் இல்லை, மொபைல் டாட்டாவும் இல்லை. இப்போது நான் மொபைலில் ப்ளூடூத்தை ஆன் பண்ணுகிறேன். ஆன் பண்ணிவிட்டு இதில் ப்ளூடூத்தை இந்த ஃபோனுக்கு நான் கனெக்ட் பண்ணுகிறேன். பாருங்கள், கனெக்ட் ஆகிவிட்டது. இப்போது நான் அந்த அப்ளிகேஷனை ஆன் பண்ணி காட்டுகிறேன். பாருங்கள், பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் ஆன் ஆகி விட்டது. அது மாத்திரமில்லாமல் இதில் மேலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இதில் ஆக்டிவாக இருக்கிறது. உங்களுடைய ஃபோனில் வைஃபை எந்த அளவுக்கு வேகமாக உள்ளதோ அதே வேகமாக இந்த ப்ளூடூத் ட்ரான்ஸ்ஃபர் மூலம் அது ஒர்க் பண்ணும். இப்பொழுது நான் எனது மொபைலிலிருந்து அந்த மொபைலுக்கு கால் எடுத்து காட்டுகிறேன். பாருங்கள். இப்போது உங்களுக்கு சவுண்ட் வேறு பண்ணி பாருங்க, வந்து கொண்டிருக்கிறது. இப்போது அந்த மொபைலில் இருந்து என்னுடைய மொபைலுக்கு நான் கால் எடுத்து காட்டுகிறேன். பாருங்கள், பார்த்தீங்களா, என்னுடைய மொபைலுக்கும் அவருடைய மொபைலிலிருந்து கால் வருகிறது. ஓகே நண்பர்களே, இப்போது எனது ஃபோனில் உள்ள வைஃபை அந்த ஃபோனுக்கு ஷேர் ஆகிவிட்டது. எனது ஃபோனில் எந்த அளவுக்கு வேகமாக வைஃபை கனெக்ஷன் வேலை செய்கிறதோ அதே வேகமாக ப்ளூடூத் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அடுத்த ஃபோனுக்கும் அதே வேகத்துடன் வேலை செய்யும். இது 100% கரண்டி. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கிறேன். இந்த தகவல் பிடித்திருந்தால் வீடியோ பார்ப்பது மட்டும் விடாமல் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். உங்களது லைக் பண்ணுவதில் தான் எங்களது சேவை நீடிய காலம் தொடரும். லைக் பண்ணுவது மட்டும் இல்லாமல் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வாழைச்சேனை சத்தியன். பாய் நண்பர்களே.